ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்ல வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஒரு புதிய அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப்ல எதனா ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஈஸியா சால்வ் பண்ணிக்கிற மாதிரி வாட்ஸ்அப் தரப்புல இருந்து புதுசா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த அப்டேட் எங்க வந்திருக்கு, அது எப்படி யூஸ் பண்றது சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க, ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதுல செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு பிறகு இந்த செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இதுல வந்து பாருங்க ரிப்போர்ட் எ பக்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிப்போர்ட் எ பக். இதுல ரிப்போர்ட் எ பக்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் இஷ்யூ அண்ட் எரர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு இதுல வந்து பாருங்க டெல்லஸ் வாட் வாண்ட் ராங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, கீழே வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் நான் வந்து இது எப்படி யூஸ் ஆகுது, இது எப்படி நம்ம பண்ணலாம் சொல்லிட்டு சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்ல எதனா ஒரு எரர் இருக்கு, இந்த ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் ஆக மாட்டேங்குது, ஸ்டேட்டஸ் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு, இது போல சம் எரர்ஸ் எதனா வந்து வரும். வாட்ஸ்அப்ல எந்த ஆப்ஷன்லாம் எந்த செட்டிங் தான் எதனா ஒரு எரர் வந்து இருக்கும். அப்படி எரர் வரும்பொழுது அந்த எரரை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கீழே வந்து பாருங்க, கீழே வந்து பிளஸ் மூணு ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளஸ் இந்த பிளஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆயிடும். நீங்க வந்து அந்த கேலரியில இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டை வந்து இதில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஓகே, இது வந்து உங்களுக்கான பிரச்சனைக்கான ஸ்கிரீன்ஷாட். இப்போ மேலே வந்து பாருங்க டெல்லஸ் வாட் வாண்ட் ராங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை சரி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்ஸ்அப் தரப்புல ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்க சென்ட் பண்றீங்க. அதாவது அந்த பக்கை சரி பண்றதுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து பண்றீங்க. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து அந்த அளவுக்கு கொடுக்கல. நம்ம ஈஸியா வந்து நம்ம போற மாதிரி இப்போ வந்து ஈஸியா வந்து நம்ம பிரச்சனையை ரிப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இதுல வந்து வாட்ஸ்அப் தரப்புல வந்து அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்க வந்து செக் பண்ணிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல எதனா ப்ராப்ளம் இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து செக் பண்ணிட்டு உங்க பிரச்சனையை வந்து சரி பண்ணி விட்டுருவாங்க. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க, ரிப்போர்ட் எ பக்னு சொல்லிட்டு. உங்களுக்கான பிரச்சனை இதுல டைப் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக் வந்து சென்ட் ஆயிடும். ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஆயிடும். அவங்க வந்து செக் பண்ணிட்டு உங்க பிரச்சனையை வந்து சரி பண்ணி விட்டுருவாங்க. ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் கூட சொல்லலாம். இது வந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய அப்டேட், சூப்பரான ஒரு அப்டேட். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.